ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ப்ளெக்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு சினிமாவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சினிமா சூப்பராக வர்றதுக்கு ஒரு கதாபாத்திரங்கள் ரொம்பவே முக்கியம். அதில் ஹீரோ கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம், காமெடி கதாபாத்திரம்னு சொல்லிட்டு யூனிக்காக ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கும். பட் ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னால் அது வில்லனுடைய கதாபாத்திரம் தான். ஹீரோவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் வில்லனுக்கும் கொடுப்பாங்க. ஸோ வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போ அந்த காலகட்டத்திலலாம் நம்ம பார்க்கும்போது, அதாவது திரைக்கதையில எப்படி ஒரு வில்லன் இருக்காரோ நிஜ வாழ்க்கையிலும் அவர் வில்லனா தான் இருப்பாருன்னு தான் உலகமே பார்த்துட்டு இருந்தது. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது உடையுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கேரக்டரை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் பார்க்குறாங்களே தவிர அதை ஒரு ரியல் கேரக்டரா பார்க்கறது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் என்னமோ நம்மளுடைய விஜய் சேதுபதி சார் மாதிரி ஆக்டர்ஸ் நம்ம வில்லன் ரோல்னாலையும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. அதே சமயம் அவர் ஒரு ஹீரோவா இருந்தாலும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த வகையில 2023 சூப்பர் என்னப்பா வில்லன் பின்னி பெடல் எடுக்கிறாரு. ஹீரோவுக்கு இணையாக 2023 நடித்த சிறந்த வில்லன்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த வகையில முதலாவதா நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்த்தொழில்ல நடிச்ச நம்ம சரத் பாபு சார் அவர்களுடைய நடிப்பு தான். ஸோ இவர் இந்த திரைப்படத்துல கென்னடி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துல இந்த திரைப்படமே முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சைக்கோ த்ரில்லரான ஒரு ஸ்டோரி. ஸோ இவர் அதுல ஒரு சைக்கோ மாதிரி ஒரு வேடம் அணிந்திருப்பாரு. அது மட்டும் கிடையாது, நம்ம சரத்பாபு சாரை ஒரு நார்மல் பாயா, ஒரு ஹீரோவா அண்ட் ஒரு சூப்பர் வில்லனா ரஜினி சார் கூட எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அவர் ஒரு சைக்கோவா அவருடைய அந்த பார்வையாகட்டும், இல்ல அவர் வயசுக்கு ஃபைட் பண்ண விதங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். போர்த்தொழில் வெற்றி பெறதுக்கு உறுதுணையாக இருந்ததுல இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ அடுத்ததா யாருன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்ததா என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரஜினிகாந்த் சார் நடித்த ஜெயிலர் திரைப்படம் தான். ஸோ ஜெயிலர் திரைப்படம் ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான வணிக ரீதியாகவும் சரி ஒரு சிறந்த வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரஜினி சாருக்கு அப்புறம் ஒரு சூப்பர்பான ஒரு ரோல் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா இந்த படத்தினுடைய வில்லன் விநாயகம் அவங்க தான். ஸோ இந்த திரைப்படத்தில் வர்மன் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, அதாவது தமிழில் நம்ம பேசுறதுக்கும் ஒரு மலையாளி ஒரு தமிழ் பேசுறதுக்கும் ஒரு ஸ்லைட்லி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மலையாளம் கலந்த அந்த தமிழ்ல பேசி நிறைய டைலாக்ஸ் எல்லாமே விட்டுருப்பாரு. அண்ட் ரஜினி சாருக்கு ஆப்போசிட்ல இருந்து அவரை மிரட்டுற மாதிரி டோன் ஆகட்டும், அது எல்லாமே ரஜினி சாரை இன்னுமே கொஞ்சம் தூக்கி விட்டது. அவருடைய வில்லன் கதாபாத்திரம் வரும்பொழுது மாசா இருக்கிற ரஜினி சார் மரண மாசா தான் தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ 2023 கிடைத்த ஒரு சூப்பர் வில்லன்ல ஜெயிலர் வில்லன் விநாயகன் அவங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஸோ அடுத்ததா யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் இவரோட பேரை நான் சொல்லலை அப்படின்னா தமிழக மக்கள் கோவிச்சுக்குவாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நம்மளோட ஃபகத் ஃபாசில் அவங்க தான். ஸோ ஃபகத் ஃபாசில் சாரை நம்ம என்ன ரோலில் வேணா போடலாம். வில்லனா போடலாம், காமெடியா போடலாம், இல்லை ஒரு ரொமான்டிக் பாய் போடலாம், இல்லை சைக்கோ, என்ன ரோல் வேணா அவரை வச்சு போடலாம். ஸோ அவர் நடித்த திரைப்படம் தான் மாமன்னன். ஸோ இதில் ரத்னவேல் அப்படிங்கிற ஒரு ரோலை பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய ஒரு குரலா தான் இந்த திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்துல தன்னோட ஈகோவை விட்டு கொடுக்காத ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு ரோலை பயங்கரமா அவர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு நம்மளோட வடிவேலு சார். அவரையும் தாண்டி ஒரு சூப்பர் டூப்பர் நடிப்பா பேசப்பட்டது அப்படின்னா ஃபகத் ஃபாசில் அவங்களுடைய நடிப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். மாமன்னன் ஒரு சிறந்த வெற்றி திரைப்படம். அதுல ரத்னவேல் அப்படிங்கிற அந்த கேரக்டர்ல பண்ண ஃபகத் ஃபாசில் சாரோட கேரக்டர் இன்றளவும் பேசப்பட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபகத் ஃபாசில் சாரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் ஆண்டனி திரைப்படம். ஸோ மார்க் ஆண்டனி திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு சூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துல விஷால் அண்ட் சூப்பர் எஸ்ஜே சூர்யா சார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம்
சூப்பரான ஒரு வெற்றி படம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வெற்றியில ஒரு 75% ரீசனே வந்து எஸ்.ஜே. சூர்யா சாரோட ஆக்டிங் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகையாகாது அப்படின்னு தான் சொல்லியாகணும். எஸ்.ஜே. சூர்யா சாரோட டான்ஸ் ஆகட்டும், இல்ல அவர் அந்த டயலாக் டெலிவரி பண்ற விதமாகட்டும் அண்ட் ஆக்டிங். ஸோ இது எல்லாமே வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 கேரக்டர்ல வந்து மாறி மாறி வந்து வருவாரு. அந்த திரைப்படத்துல வந்து சில்க் சுமிதா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் வந்துச்சோ தியேட்டர்ல, அதே அளவுக்கு எஸ்.ஜே. சூர்யா சாரினுடைய அந்த அவருடைய டயலாக் டெலிவரிக்கும் சவுண்டு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஸ்.ஜே. சூர்யா சாரை நம்ம ஆல்ரெடி வில்லனா பார்த்திருக்கோம். பட் மார்க் ஆண்டனில வந்து ஒரு மாறுபட்ட ஒரு வில்லனா வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். மார்க் ஆண்டனி வெற்றி பெற்றதுக்கு அதிகமான ஒரு காரணம் நம்ம எஸ்.ஜே. சூர்யா சாரும் தான். ஸோ அடுத்த படம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த ஒரு திரைப்படம், அதாவது பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்தது. ஸோ ஆரம்பத்துல வந்து யாருக்கும் வந்து ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா எப்பவுமே சின்ன கலைஞர்களினுடைய ஒரு திரைப்படம் வருது அப்படின்னாலே பெருசா யாரும் பார்க்க மாட்டோம். பட் பார்க்கிங் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு இந்த மூவில அப்படின்னு தான் சொல்லணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு படம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த படம் வந்து ஹிட் தான். இந்த கதை எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த படத்துல நடிச்சிருந்த எம்.எஸ். பாஸ்கர் சாரோட ஆக்டிங்கை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஸோ இந்த படத்துல வந்து ஒரு வில்லனா வந்து அவர் நடிச்சிருப்பாரு. இளம் பருதி அப்படிங்கிற பேர்ல தான் இந்த திரைப்படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி நான் இப்போ ஃபஹத் ஃபாசில் அவங்கள சொன்னேன் வந்து அவர் எந்த ரோல்ல வேணா நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆள் தான் எம்.எஸ். பாஸ்கர் சாரும். இவரை நீங்க வந்து வில்லனாவும் பார்க்கலாம், ஒரு காமெடியனாவும் பார்க்கலாம், ஒரு அதிகாரி ரோல்லையும் பார்க்கலாம். எனி ரோல், என்ன ரோல் கொடுத்தாலும் அதுக்கு இவர் செட்டா வருவார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். அவர் தான் நம்ம எம்.எஸ். பாஸ்கர் சார். பார்க்கிங் படத்துல வந்து ஒரு ஹீரோவுக்கு இணையான ஒரு வில்லனா தான் இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாரு. படம் ஃபுல்லா எப்படி ஹரிஷ் கல்யாண் வருவாங்களோ அதே மாதிரி இவரும் அந்த படம் ஃபுல்லா வருவாரு. அதாவது ஒரு ஈகோ இருக்கிற ஒரு பெரியவரா வந்து இந்த படத்துல ஃபுல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. அந்த பார்வையிலேயே வந்து பயங்கரமா வந்து அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்வையிலேயே கொடுத்திருப்பாரு. இந்த படத்துல இவருடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து வேற லெவலா பேசப்பட்டுச்சு. இன்னும் அவர் நடித்தாலும் கூட அது பேசப்படும். அதுதான் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுடைய நடிப்பு. ஸோ அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாவீரன் திரைப்படம். ஸோ மாவீரன் திரைப்படம் வந்து சிவகார்த்திகேயன் அவங்களுடைய நடிப்பை தாண்டி இன்னொருத்தர் நம்மளை பார்க்க வச்சார் அப்படின்னு சொல்லணும்னா மிஷ்கின் அவங்களுடைய நடிப்பு தான். அவர் இந்த திரைப்படத்துல வந்து ஒரு வில்லனாக பண்ணின அந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அவரோட ஒரு டயலாக் டெலிவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா the different way அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு ஜானரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். டக்குன்னு கோவப்படுறது அண்ட் அதாவது கோவத்திலேயே ஒருத்தன் காமெடி பண்றான் இல்லையா, அந்த விஷயம் வந்து மிஷ்கின் சார் வந்து சூப்பராகவே பண்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். மாவீரன் படத்துல அவருடைய வில்லத்தனம் வந்து பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து லியோலையும் ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு அண்ட் அவருக்கான ஒரு ஸ்டைல் என்ன இருக்கோ அதை லியோலையும் கொடுத்திருந்தாரு. பட் வந்து மாவீரன்ல அவரோட ரோல் ஸ்பெசிஃபிக்கா பேசப்படணும்னா சூப்பர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஃபைனலா என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லார் மனதையும் உலுக்கிய ஒரு திரைப்படம். அதாவது பெண் குழந்தைகளை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, இல்ல ஃபியூச்சர்ல இருந்தாலும் சரி, பாஸ்ட்ல இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களை பிறக்க போறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருக்கும் ஒரு மனதை உலுக்கிய ஒரு படம் அப்படின்னா அது சித்தா திரைப்படம். ஸோ சித்தா திரைப்படத்துல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாஸ்ட் ஃபைனலா தான், அதுவும் ஒரு 2-3 கிளிப்ஸ்ல தான் வருவாரு நம்மளுடைய வில்லன் தர்ஷன் அவங்க. ஸோ தர்ஷன் வந்து இதுல வந்து ஆக்டிங் கிடையாது. அதாவது என்ன சொல்றது, அவ்வளோ ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த குழந்தைய வந்து கொண்டு போய் மறைச்சு வைக்கணும் அண்ட் அவர் வந்து இதுல வந்து ஒரு தப்பான ஒரு ஆள் மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ வந்து இவருடைய பார்வை அது வந்து நிஜமாவே ஒரு வில்லத்தனமான ஒரு பார்வையாக இருந்தது. ஆஃப்டர் சித்தா ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் தர்ஷன் அவர்களும் பேசப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2023 இந்த வில்லன்கள் எல்லாமே வந்து சூப்பராக பேசப்பட்ட ஒரு வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து சிறந்த வில்லன்களாக வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நீங்கள் யாரை வந்து நாங்கள் மிஸ் பண்ணோம் அண்ட் நீங்கள் யாரை சிறந்த வில்லனா நினைச்சீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ எஸ்பிளக்ஸ்ல நிறைய வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.